நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவி என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தேவனிடத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் புறப்பட்டு வருகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோக தேவனாலே வாக்களிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே பொழிந்தருளப்பட்டிருக்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தல நடபடிகளிலே ஒரு மையமாக இருந்து செயல்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினால்தான் அப்போஸ்தலர் நடபடிகளை பரிசுத்த ஆவி நடபடிகள் என்றும் சொல்லுவார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவருடைய ஊழியத்தை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கான காரியங்களை செய்தார்கள். தாங்கள் அறிந்து கொண்டதை அடுத்த சந்ததிகளுக்கு கடத்து வைக்கும்படியாக உபதேசங்களை அவர்கள் போதிக்கிறதுக்கும் ஆண்டவரை குறித்த காரியங்களை நூல் வடிவிலே எழுதுவதற்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் பெரிதும் உதவி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு அப்போஸ்தலரும் தனிமையில் அவர்கள் ஊழியம் செய்யவில்லை. அவர்களோடு பரிசுத்த ஆவியானவரும் இணையாக நின்று ஊழியம் செய்திருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே பரிசுத்த ஆவியானவரோடு அப்போஸ்தலர்கள் இணைந்து பயணித்திருக்கின்றார்கள். தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், இவர்கள் எல்லோரும் சுவிசேஷகர்கள், இவர்கள் எல்லோரும் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலினாலேயே செயல்பட்டிருக்கின்றார்கள். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் படிக்கும் போது தியானிக்கும் போது அப்போஸ்தலர்கள் யாவருமே தேவ ஆவியினால் சிந்தித்திருக்கிறார்கள், தேவ ஆவியினால் பேசி இருக்கிறார்கள், தேவ ஆவியினால் செயலாற்றி இருக்கிறார்கள், தேவ ஆவியினால் தீர்மானித்திருக்கிறார்கள், தேவனுடைய ஆவியினாலே சகலவற்றையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள் என்று அறிய முடிகின்றது. இன்றைய தினம் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே ஒரு 7 வசனங்களை பரிசுத்த ஆவியானவரோடு சம்பந்தப்படுத்தி நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அங்கே கூடியிருந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின கொடுத்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். சபை என்பது தேவனுடைய ஆவியினாலும் ஆவியின் வரங்களினாலும் செயல்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஒரு சபை உயிரோடு இயங்குவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்படுதல் மிகவும் அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. தேவனுடைய ஆவி இல்லாமல், தேவனுடைய ஆவியின் நிரப்பப்படுதல் நமக்குள் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களையோ தேவனுடைய உபதேசங்களையோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையோ இந்த உலகத்துல அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போக முடியாது. அதே மாதிரி பாசை வரங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் அடுத்த தலைமுறைகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போயிருந்திருக்க முடியாது. அவர்கள் பற்பல பாசைகளிலே பேசினதுனாலே அங்கே கூடி வந்திருந்த ஒவ்வொருவருடைய ஜென்ம பாசைகளிலும் அவைகள் விளக்குவிக்கப்பட்டது. தேவனுடைய மகத்துவங்கள் அந்தந்த மொழிகளிலே அங்கே அறிவிக்கை செய்யப்பட்டது. மனிதர்களே அல்ல, தேவனே சுவிசேஷத்தை ஆதி சபையில தம்முடைய ஆவியானவரை கொண்டு அறிவித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. 2வது 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்தேவான் என்ற முதல் இரத்த சாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இந்த ஸ்தேவான் ஆதி சபையின் முதல் டீக்கன்மார்களிலே ஒருவராய் இருந்தவர். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அங்கே தர்க்கம் பண்ணின ஒருவராலும் கூடாதிருந்தது. தேவ ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஞானம் அதிகமாய்
நிரப்பப்படுகிறது. பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம், பூமியிலே ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கின்றவைகள் எல்லாம் உண்டு. அறிவு என்கிறவைகளும் உண்டு, புத்தி என்று சொல்லப்படுகிறவைகளும் உண்டு. இந்த உலகத்திலே பலவிதமான காரியங்கள் அவைகள் சார்ந்தவைகள் உண்டு. ஆனாலும் பரலோகத்திலிருந்து வரக்கூடிய கொடுக்கப்படக்கூடிய ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் தாம் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவர்களுக்குள்ளே அதை கட்டளையிடுகிறார், அவர்களுக்குள்ளே அதை கொடுக்கிறார். ஞானத்தின் ஆவியாகவும் ஞானத்தை கொடுக்கும் ஆவியாகவும் ஞானத்தை பேசும் ஆவியாகவும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறார். இங்கே ஸ்தேவானுக்குள்ளே அந்த ஞானத்தின் ஆவி இருந்ததுனாலே அவனை எதிர்த்து ஒருவரால் பேச முடியவில்லை. அப்படிப்பட்ட வரங்களை, வாக்கு வரங்களை தேவன் ஸ்தேவானுக்கு கொடுத்தார். மேலும் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கின்றோம். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோடு கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொர்நேலியுனுடைய வீட்டுக்கு போகிறார். பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை புறஜாதியானாகிய கொர்நேலியுவுக்கு பேசுகின்றார். இதுவரையிலும் விருத்த சேதனமுள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அல்லது விருத்த சேதனம் பெற்ற மக்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதற்கு வரம் பெற்றிருந்த பேதுருவானவர் இப்பொழுது முதலாக விருத்த சேதனம் பெறாத யூதர்கள் அல்லாத மக்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அவர்களுக்கு ஏற்றபடியாக கொண்டு போவதற்கு பரிசுத்த ஆவியானவர் பேதுருவுக்கு தேவைப்பட்டார். பேதுருவோடு பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அங்கே அவர் பேசினார் என்று பார்க்கிறோம். இதனை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே 46ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 44, 45 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் கண்டு பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆக பரிசுத்த ஆவியானவர் அன்று பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர்கள் மத்தியிலே எழும்பி நின்று பிரசங்கித்த போது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாயிறங்கி அந்த பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுதலும் வரங்களை பாசை வரங்களை பேசுவது நடந்தது. அதுபோல புறஜாதி மக்கள் மத்தியிலே நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியிலே நின்று பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நிரப்பி அதே பாசை வரங்களை அந்த இடத்திலே பேச வைக்கிறார். இதுதான் ஆவியானவருடைய மிகப்பெரிய ஒரு காரியமாயிருக்கிறது. மேலும் அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதியூர் ராஜனுடைய நாட்களிலே உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஆவியானவராலே பின்னால வரப்போகிற நல்ல காரியங்களையோ ஆபத்தான காரியங்களையோ முன்னதாகவே சபைக்கு அறிவித்து சபையை காக்கும் பொறுப்பு பரிசுத்த ஆவியானவரிடம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சபையை பாதுகாக்கும் ஆவியானவர் என்று அவருக்கு அர்த்தம் உண்டு.
பரிசுத்த ஆவியானவர் சபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரிடம் ஒப்படைப்பதற்காக அதுவரையிலும் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். ஆகையினாலே சபைக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இயற்கையிலே வரக்கூடிய பெரிய தீங்குகளை முன்னறிவித்து தம்முடைய மக்களை பாதுகாத்து அவைகளிலே அகப்படாதபடிக்கு பத்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்து இஸ்ராயேல் ஜனங்களை எகிப்திலே பாதுகாக்கும்படியாக, ஜீவரட்சணை செய்யும்படியாக யோசேப்பை பயன்படுத்தியது போல இங்கு அகபு என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிறார். 4வது வசனம், 5வது வசனம், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:25. அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பல்லோ என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம் வாசிக்கிறோம். அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கின்றோம், தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே பொங்கி வழியக்கூடிய நிலைமையிலே காணப்பட்டார். அதாவது அவனை அனல்படுத்தி வைராக்கியமாய், வேகமாய், விவேகமாய் செயல்படுவதற்கு அவனுக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்தார். ஆவியில் அனல் உள்ள வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் அந்த மனிதனை மிகவும் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பேச்சிலும் செயலிலும் இன்னும் எல்லா காரியங்களிலும் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வல்லமையாய் வேகமாய் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவன் உற்சாகம் உள்ளவனாய், அனல் உள்ளவனாய், விவேகம் உள்ளவனாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதித்து கொண்டு வந்தார். தேவனுடைய ஆவி இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தின் மறைபொருட்களை, இயேசு கிறிஸ்து போதித்த சத்தியங்களை இந்த உலகத்துக்கும் அடுத்த சந்ததிகளுக்கும் கொண்டு போக முடியாது. ஆகையினாலே பரிசுத்த ஆவியின் அதிகப்படியான கிரியைகள் நமக்குள்ளே எந்த மனிதனுக்குள்ளே நடக்கிறதோ அந்த மனிதன் மூலம்தான் உபதேசங்கள், இயேசு கிறிஸ்து போதித்த சத்தியங்களை சபைகளுக்குள்ளே கொண்டு போக முடியும். சபைகளை உயிரோட்டமாய் வைத்திருக்க முடியும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 6வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கத்தோனியா, அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு, நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி இன்னும் சில காலங்கள் அங்கே ஆசியாவிலே தங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசுத்த ஆவியினாலே நிர்ணயம், ஆவிக்குள்ளாக நிர்ணயம் பண்ணி கொள்வது. அப்படி என்றால் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி அல்லது தேவன் தனக்கு கொடுத்த தரிசனத்தை ஆவியானவரை கொண்டு தேவனோடு கூட சம்பந்தப்படுத்தி உறுதிப்படுத்தி கொள்வது. ஏனென்றால் தரிசனங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறதா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப கடினம். நமக்குள் இருக்கின்ற ஆவியானவராலே மட்டும்தான் அது தேவனிடத்திலிருந்து வந்ததா என்பதை அந்த ஆவியானவரை கொண்டுதான் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும், நிர்ணயம் பண்ணி கொள்ள முடியும். இங்கே பவுலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனாலே அவர் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் அவைகளை செய்யக்கு முன்னாடி ஆவியிலே நிர்ணயம் பண்ணி
முடிவு செய்த பிற்பாடுதான் அவர் அறிவிப்பார். ரோமாபுரிக்கு போக வேண்டும் என்று, அங்கே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பவுலுக்கு கட்டளையிட்டிருந்தார். அதன்படியாக பவுல் ரோமாபுரியிலே சென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை இவன் ஆவியிலே நிர்ணயம் பண்ணிக்கொண்டு, ஆவியோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டு, ஆவியானவரோடு இணைந்து பயணித்ததினாலே அவனை யாரும் மடைமாற்ற முடியவில்லை, மனமாற்ற முடியவில்லை. தான் பெற்றுக்கொண்ட அந்த நிர்ணயத்திலே நிலைத்து நின்று ரோமாபுரிக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக அதை இன்னொரு விதத்தில் பவுல் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவன் ஆவியில், இப்பொழுது நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆவியிலே கட்டப்பட்டவன் என்றால் அடிமைப்படுத்தப்பட்டவன் என்றல்ல, ஆவியினாலே 100% நடத்தப்படுகிறவன் என்று பொருள். ஆவியானவர் அவனை நடத்தாமல் பவுல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அவர் செய்ய வேண்டிய எந்த ஒரு காரியத்தையும் ஆவியிலே நிர்ணயம் பண்ணுகிறது ஒன்று, அந்த ஆவியானவரை கொண்டே தன்னை அதற்கேற்றபடியாய் நடத்துவிக்கும்படியாய் பழக்குவித்து கொண்டது ஒன்று. ஆவியானவர் விரும்புகிற பிரகாரம், ஆவியானவர் தனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தன்னை நிரப்பி தனக்குள் போதித்து தனக்குள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நிமித்தம் வெளியிலே ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, தேவனுடைய ராஜ்யம் குறித்த காரியங்களை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறாங்களோ அதற்கேற்றபடியாய் தன் சரீரத்தையும் தன் புத்தியையும் தன் எண்ணங்களையும் தன் சிந்தைகளையும் ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ளாக விட்டு கொடுத்து 100% ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம் தான் ஆவியிலே கட்டப்பட்ட அனுபவமாகும். இப்படி பவுல் அதை அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே நான் என் இஷ்டப்படி எந்த காரியங்களை முடிவு செய்ய முடியாது. எனக்குள் ஒருவர் இருக்கிறார், என்னை ஒருவர் இயக்குகிறார், என்னை ஒருவர் நடத்துகிறார், என்னிலிருந்து ஒருவர் பேசுகிறார். அதை மட்டும் அவர் செய்யும்படியாக நான் என்னை 100% முழுமையாக அவரிடம் அர்ப்பணம் செய்திருக்கிறேன். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய மகத்துவம். இந்த பூமியில் ஒரு மனிதன் 100% தேவ ஆவியினால் ஆள்கொள்ளப்பட்டு அனைத்தையும் மேற்கொண்டு வாழ்வான் என்றால் அவனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவனாயிருக்கிறார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நாங்கள் சோத்தரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் இல்லாம நாங்க இந்த பூமியில எதையுமே செய்ய முடியாது ஐயா. உம்முடைய ராஜ்யத்தின் காரியம் அல்லவா, எங்க கண்ணுக்கு தெரிகிற காரியமா, எங்க காதுக்கு கேட்கிற விஷயமா, எல்லாம் ஆண்டவரே ஏற்கனவே வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாங்கள் விளங்கி கொள்ளவும், அவைகளை நாங்கள் ஆண்டவரை அறியாத உலகத்துக்கு கொண்டு போகவும், இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கும், மரண திசைக்கு போயிட்டு இருக்கிறவர்களை ஜீவனுள்ள தேசத்துக்கு கொண்டு வரவும், சாபத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரவும் ஆண்டவரை உம்முடைய ஆவியானவர் எங்களுக்கு இருப்பதனாலே மட்டும்தான் இந்த சுவிசேஷ காரியத்திலே நாங்கள் உற்சாகத்தோடு செயல்பட முடிகிறது. அதை தொடர்ந்து உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீர். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.